நம பார்வதி பதையே அரர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. அன்பார்ந்த ஆன்மீக நேய பக்தர்களே, எல்லாம் வல்ல நமது இவ்வாண்டில் வருகின்ற குரு பெயர்ச்சியானது வருகின்ற வைகாசி திங்கட்கிழமை 18ஆம் தேதியானது, அதாவது ஜூன் 1ஆம் தேதி இரவு சரியாக காலை 1:50 மணி துளியலையில் குரு பெயர்ச்சியானது நடைபெறுகின்றது. இந்த வெடிகாலத்தில் பெயர்ச்சியானது தேவர்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான தினமாக அனைவரும் கூறப்பட்டுள்ளார்கள். தேவகணங்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய குரு பகவான் பிரகஸ்பதி என்று, வியாழ பகவான் என்று அனைவராலும் போற்றக்கூடிய நவகிரகங்களில் வடக்கு திக்கில் இருக்கின்ற நாயகனாக விளங்கக்கூடிய குரு பகவானவர் பெயர்ச்சி ஆகியிருந்தார். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அவர் பெயர்ச்சி ஆகிறார். இந்த கடக ராசி, விருச்சிக ராசி, அப்புறம் மீன ராசி, இந்த மாதிரி இந்த முக்கியமான ராசிகளுக்கு குருவனுடைய பார்வையும் உச்சஸ்தானங்களும் பெறுவதனால இந்த ராசிக்காரங்கள்லாம் குருவனுடைய திருவருளால எல்லாவித சௌக்கியங்களும், எந்தெந்த காரியங்கள் தடைகளா இருந்ததோ, எந்தெந்த காரியங்கள் நடைபெறாமல் இருந்ததோ, எதிரிகளாலையும் மற்றவர்களாலையும் எவ்வளவு விதமான கஷ்டங்கள் இருந்ததோ அவை அனைத்தும் விலகக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த குரு பெயர்ச்சியானது இவர்கள் அனைவருக்கும் விளங்குகின்றது. இதை தவிர இதர ராசிகளுக்கு குருவனுடைய பரிகாரமானது முக்கியமாக சொல்லுவாங்க. குரு பகவானுக்கு வழிபடக்கூடிய நாட்கள் வியாழக்கிழமை. அதுவும் இல்லாம நம்ம அன்றாடம் குரு பரிகாரம் சொல்லும் பொழுது வியாழக்கிழமை காலையில 6லேருந்து 7 குரு ஓரை, அதே மாதிரி இரவு குரு ஓரையானது கூறப்பட்டுள்ளது 8 மணிக்கு மேல. இப்படி குரு ஓரையில ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை வழிபடலாம். இது இல்லாம இந்த மற்ற ராசிக்காரர்கள் ஆலங்குடி போன்ற குரு கஷேத்திரங்களுக்கு சென்று வழிபடலாம். குரு பரிகாரமானது வீட்டிலிருந்து கூட நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு வெள்ளை பாலில் கொஞ்சம் மஞ்சள் தூவி கொஞ்சம் சாமிக்கு நிவேத்தியம் பண்ணலாம். அது இல்லாம இந்த அரசங்குச்சி குரு பகவானுக்கு ரொம்ப விசேஷம், சமித்துன்னு சொல்லுவாங்க. அந்த சமித்து கூட யாகங்கள் நடக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம குரு பிரீதியாக அந்த சமித்து கூட வாங்கி கொடுக்கலாம். இப்படி குரு பரிகாரத்தை செய்யலாம். குருவனுடைய பிரீதியை மற்ற கிரகங்கள் அனைவரும் தீய கிரகங்களுடைய பாதிப்பு அவங்களுக்கு இல்லாம அவங்களுக்கு நல்ல கிரக பார்வையும் குருவனுடைய பார்வையும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் உண்ணாமலுடனாகிய அண்ணாமலையாரை பிரார்த்தனை செய்கின்றோம். இந்த திருவண்ணாமலை கஷேத்திரமே எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த அருணாச்சல கஷேத்திரம் நீங்க பார்த்தீங்கன்னாலே நம்மளுடைய தென்னாடு சிவனையே போற்றி என்று சொல்வதற்கிணங்க தென்முக கடவுள் என்று தட்சிணாமூர்த்தி நம்ம சொல்வார்கள், மௌனகுரு. அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தியாகவும் இந்த அண்ணாமலையார் விளங்குகின்றார். ஞானகுரு என்று சொல்லப்படுகிறவர் குரு தட்சிணாமூர்த்தி. நவகிரக நாயகர்களில் சுபராக விளங்கக்கூடியவர், அதாவது சுபர் என்று சொல்வார்கள். குரு பார்த்தால் கோடி நன்மைகள் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானவர் பெயர்ச்சி ஆகிறார். எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். எல்லோருக்கும் எல்லாவித நன்மையும் குரு பகவானால் கிடைக்க வேண்டும். குருவருளோடு நாம் திருவருளை பெற்று வாழ்வில் எல்லாவித வளமும் நலமும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல உண்ணாமலையுடனாகிய அண்ணாமலையாரை பிரார்த்தனை செய்கின்றோம். நம பார்வதி பதையே அரர மகாதேவா. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.